பேசுறாங்கிறத விளக்கட்டும். அது குறிச்சு வச்சிருக்கோம். அதுக்கு முன்னால அவர் பேசும் பொழுது ஒரு சரணடைந்தவர்களுடைய நிலை, அவருடைய அடையாளங்கள் அவரே சொல்றாரு. அது எனக்கு வேடிக்கையா இருக்கு. எவ்வளவு பரிதாபம் பாருங்க. காமெடி அண்ட் பரிதாபம் ரெண்டும் சேர்ந்து. இந்த தலையாட்டுறது, இந்த காவலுடைய நிலைப்பாடம், தலையாட்டுறது வைக்கிற போன்ட்டு அவர் ஆட்டினாரு, ஆட்டு கடன் ஆட்டு. அது டீ போட்டு வாங்க தெரியும். பேசினவரே செமாட்டு ஆடிட்டு வந்தார். அதுக்கடுத்து கேள்வி மேல் கேள்வி. நம்ம கேட்ட ரெண்டே கேள்விதான். நம்ம கேட்ட எத்தனை 2 கேள்வியே பல தடவை கேட்டமே ஒழிய என்ன அவங்களோட கூட கேட்கலாம். அவங்க 20 கேள்வி கேட்பாங்க சம்பந்தம் இல்லாம. அந்த காவிரியுடைய அடையாளம் என்னன்னா சம்பந்தம் இல்லாம தேவையில்லாமல் கேட்பார்கள் ஒரு அடையாளம் சொல்லிட்டு அது எங்க இடத்துல இருக்குங்கிற மறைமுகம் வந்துட்டாங்க. சொன்னாங்க மூசாமி சமாஜம் சொன்னாங்க என்ன மஞ்சள் என்ன ஏது நாம என்னமோ இவங்க 4 மாசம் சொன்ன உடனே முஹர்ரம் அது எப்படி இருக்கும், சக்கஜேவன் இருக்குமா, மஞ்சளா இருக்கும், எப்படி கேட்கல. 4 மாசம் பேரை சொல்லணும். நம்ம என்ன வேணும், 4 மாசம் பேரை சொல்லணும். அதுக்கு அவர் என்ன சொன்னாரு, கேள்வி மேல் கேள்வி கேட்டா யாருடைய அடையாமா. நம்ம 2 கேள்வி பல விடுத்தம் பதில் சொல்லாத கேட்டோம். இன்னும் கேள்விகளை கேட்போம். அவங்க சம்பந்தம் இல்லாம ஒரு 10-20 வருஷம் அவர் கூட அப்படி பாருங்க சொல்லிக்கிட்டு அவரு ஒரு வசனமா தாண்டினார். நிறைய குர்ஆன் வசனத்தை வச்சுட்டா அது பெரிய ஆதாரம் நினைக்காம போல் இருக்கு. நான் வைப்போம் நிறைய புல்ஜாயுவல் காபிரும் ஆதாரம் வைத்தேன் பதில் சொல்லவில்லை. இன்னும் ஆசைனா கல்கோசர் பசங்க ஆதாரம் வைத்தேன் பதில் சொல்லவில்லை. யாசின் குர்ஆன் லைக் பண்ண சொல்கிறீர்கள், இது ஆதாரம். ஆதாரம் நீ என்ன தலைப்பை பேசினாய், நீ என்ன தலைப்புல பேச வந்திருக்கிற, அதற்குரிய சான்று என்ன, நாங்க என்ன கேள்வி கேட்டோம். அதுக்கு ஏற்கனவே சுலைமான் கூட சொன்னார், குர்ஆன் மட்டும் போதாதுன்னா அது விளங்கலையா உங்களுக்கு. அதாவது 4 மாசம் பேரை கேட்கறாங்க, பேர் குர்ஆன்ல இல்ல. பேர் குர்ஆன்ல இல்லை என்பது இந்த குர்ஆன் என்ன விளக்குது, இது 10வது வேற ஒண்ணு இருக்கு அப்படின்னு விளக்குது. அது என்ன ஆயிருங்கிறது அப்புறம் 10வதுங்கிறத குர்ஆன் சொல்லுவோம், எப்படியா சொல்லுவோம் இது 10வதுன்னு. 4 மாசம் இருக்குன்னு அல்லாஹ் சொல்றான். அந்த 4 மாசத்தின் பேர் என்ன குர்ஆன்ல காட்டணும், உங்களால காட்ட முடியல, இல்ல காட்ட முடியாது. எப்பொழுது காட்ட முடியாது குர்ஆன் இல்லையோ குர்ஆன் 10வது என்னுடைய வாதம். இல்ல போதும்னா காட்டிட்டு போ. இதுக்கு அதுக்கு மேல நீங்க 4 பேரை சொன்ன பிறகு குர்ஆன்ல இருந்து காட்டிட்டீங்க. நீங்க என்னென்ன வாங்க சொன்னீங்க, முஹர்ரம் ஹஜ் முஹர்ரம் சபர் சொன்னாங்க. இந்த குர்ஆனை அத்தியாயம் காட்டின பிறகு அது எப்படி முஹர்ரம் என்றால் என்னன்னு கேட்டா அதை பதில் சொல்லு. முஹர்ரம் என்றால் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறானே முஹர்ரம் என்றால் என்னன்னா நீ அந்த மூசா நபியை கொண்டு வா. அப்படி இல்லை என்றால் அந்த மூசா நபியை கேட்டாங்க கேள்வி, அதெல்லாம் உங்களுக்கு பொருந்துங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞாபகம் வச்சு இனிமே உஷாரா பேசுங்க. அதாவது நான் முதல்ல புனிதமிக்க 4 மாதம் எதுன்னு என்னென்ன அந்த பெயர்களை சொல்லுங்க அப்படின்னு நாம கேட்டோம். அதற்கு எதிர் தரப்பு சரணடைந்த சங்கத்தை என்ன சொன்னாங்க அப்படின்னா அந்த மாதத்தை நான் காட்டிட்டோம் நினைச்சாங்க. முதல் தரப்பு சொல்லிக்கிட்டே வந்தாங்க. இப்போ தற்போதைய பேசக்கூடிய அந்த சகோதரி எனக்கு அதை காட்ட வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு நினைச்சாரு. அவங்களே நினைச்சாங்க முன்னுக்கு முரண்படுறாங்க. முதல்ல காட்டிட்டோம்னு சொன்ன சகோதரர் இப்போ சொல்லும் போது நாங்க அதை காட்ட வேண்டிய தேவை இல்லை அப்படின்னு இன்னொரு சகோதரர் சொல்றாரு. அதே போல் இன்னொரு வாத அந்த சகோதரர் வைக்கும் என்ன சொல்றாரு, நீங்க தேவையில்லாத கேள்வியை கேட்காதீங்க. அப்படி தேவையில்லாத கேள்வியை கேட்டேன்னா அது உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டா உங்களுக்கு மோசமாக மாறும் ஒரு ஆயத்தை எடுத்து வச்சாரு. ஆனா இந்த 4 மாதம் எது என்று தெரியவில்லை என்று சொன்னால் நம்மளுக்குள்ள சண்டை வந்துடும். இது நம்ம கண்டிப்பா வெளிப்படுத்தி ஆகணும். அப்படி வெளிப்படுத்தவில்லை என்று சொன்னால் இங்க நம்மளுக்குள்ள பெரிய போரே நடந்துவிடும் என்பதை கவனத்தில் கொள்ளணும். அவங்க எப்படி வாதத்துல ஒரு அபாண்டம் நான் சொன்னா இல்லையா, அபாண்டம் தாங்கிட்டாங்க. ஆளு குரான இருந்தா இப்படித்தான் பேசணும் போல் தெரியுது. ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. இப்படித்தான் பேசுவாங்க போல் தெரியுது. என்ன சொல்றாங்க தெரியுமாங்க, அதாவது நாம ஒரு கேள்வி கேட்கிறோம், குர்ஆன் மட்டும் போதும்னா அதுல இருந்து காட்டியிருக்கணும். அதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்றது. நம்ம கேட்டதுக்கு வீணான விஷயமா இது, அவசியம் இல்லாததான், ரொம்ப மோசமானதான், தீங்கானதான். எதுங்க தீங்கு, போர் செய்வது தடை செய்யப்பட்டு இருக்குது அப்படின்னு அல்லாஹ் ஒன்ன சொல்றான். இந்த மாசத்துல போர் செய்யாதீங்கிறான். இந்த மாசத்துல இப்படி இப்படி உங்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்கு, தடை செய்யப்பட்ட காரியத்தை நீங்க மீறாதீங்கிறான். இது எந்த மாசம் கேட்டா அவசியம் இல்லாததோ, இது வீணானதோ, இது மோசமானதோ, அது என்ன நீங்க பேசுறீங்க, என்ன நினைச்சிட்டு நீங்க பேசுறீங்க, ஒன்னும் புரிய மாட்டேங்குது. அப்ப ஏதாவது அபாண்டமா சொல்லிட்டு போயிடலாம் நீங்க நினைக்கிறீங்களா? இப்படித்தான் பேசணுமா? அப்போ நாம கேட்கறது மஞ்சள் எது, அவங்க ஆயத்தை எடுத்து வைக்கிறாங்க, சிவப்புனா என்ன மஞ்சள்னா என்ன இப்படி அவங்க கேட்டுட்டு இருந்தாங்க. அது அப்படின்னு நாம அப்படி கேட்டோமா? முஹர்ரம் மாசம் என்றால் என்ன, முஹர்ரம் மாசம் எப்படி இருக்கும் அப்படின்னு நாம சொன்னோமா? இது எங்க எங்க இருக்கு, நீங்க அதை காட்டுங்க. இப்படி நாம கேள்வி கேட்டோமா? இப்படி நாம கேள்வியே கேட்கலையே.
இப்படி நம்ம கேள்வி கேட்டது என்ன கேள்வி கேட்டோம் தெரியுமா? 4 மாசம் புனிதம்னு அல்லாஹ் சொல்றான். அந்த 4 மாசம் என்ன பேர் தானே கேட்டோம். இப்படி கேட்க கூடாதோ? கேட்டா அபந்தமானதா? இது என்னங்க இது? நாங்க மஞ்சளை கேட்கல, சிவப்பா கேட்கல, மாசம் எத்தனை நாள் கூட உங்கள்ட்ட கேட்கல, அந்த மாசம் கருப்பா சிவப்பான்னு உங்கள்ட்ட கேட்கல, எந்த மாசம் பேரு என்னன்னு தானே உங்கள்ட்ட கேட்டோம். சொல்லிட்டு போய் இது அபத்தமா? அபத்தம்னா குர்ஆன்ல எந்த கேள்வியும் கேட்க கூடாதா? குர்ஆன்ல எதுவும் கேட்க கூடாதா? ஃபஸால அஹ்லதுக்ரி இன் குன்தும் லா தஅலமுங்கறானே. நீங்கள் தெரியாம இருந்தா தெரிஞ்சவர்கிட்ட கேட்டுக்கங்கறானே. அப்ப கேள்வியே கேட்க கூடாதா? எந்த கேள்வி கேட்டாலும் அபத்தம் நான் சொல்லிட்டு போயிடலாம். இப்படிலாம் கேட்க கூடாது, இப்படிலாம் கேட்க கூடாது, இப்படின்ட்டு போயிடலாம். உங்களுக்கு குர்ஆன்ல இருந்து பதில் இருக்கும் என்றால் குர்ஆன்ல இருந்து நீங்க வச்சுக்கிடுங்க. 2 கேள்வி கேட்டிருக்கிறோம், அது தெளிவா சொல்லணும். என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க சொல்றத தலையாட்டு போயிருந்து நினைக்காங்க. குர்ஆன் மட்டும் போதும், அல்லாஹ் 4 மாசம் புனித மாசம் சொல்றான், அது நான் வாரம் போய் படுத்தனால அதுதான் ஒதுக்கலாம். ஆமாங்க, சரிங்க. அப்புறம் குர்ஆன் மட்டும் சரிங்க இப்படி சொல்ல நினைக்காங்க. இப்படி சொல்றத கிறுக்கு பையங்க. நல்லா லம் யஹிரு அலைஹா சும்மம் வஹ்யானா. உண்மையான முஃமின்கள் குருட்டுத்தனமாக செவிட்டுத்தனமா விட மாட்டான். 4 மாசம்னு சொல்லப்பட்டிருக்கு, அது எந்த 4 மாசம்னு யோசிப்பான். அத அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிருக்கானு யோசிப்பான். இல்லையா குர்ஆன் வெளியில அல்லாஹ் எங்க எப்படி சொல்லிருக்கான்னு பார்ப்போம். அல்லாஹ் மூலமா ஏதாவது செய்திருக்கான்னு பார்ப்போம். 4 மாசம் தான் அல்லாஹ் சொல்லியிருக்கான். 4 மாசம் சொல்லிட்டான், ஏதாவது 4 மாசம் 4 மாசம் ஹஜ்ஜு சொல்றான், ஹஜ்ஜு இன்னும் சௌம் ரமலான் இருக்கான், ரமலான் இப்படி சொன்னா அவன் கிறுக்கனாமா, மூட குருட பார்வை இல்லாத ஊமப்பைய செவிட்டு பைய மாதிரியாமா. ஒரு மனிதன் ஒரு நல்ல ஒரு சிந்தனை உள்ளவன் முஃமின் யாருன்னு சொன்னா, குர்ஆன் வசனத்தை சொல்லப்பட்டால் மற்றது அப்புறம், குர்ஆன் வசனத்தை சொல்லப்பட்டால் கூட செவிட்டுத்தனமாக குருட்டுத்தனமாக விழாமல் இதுக்குண்டான கேள்வியை கேட்டு ஆதாரத்தை கேட்டு எடுத்து சரிங்க நீங்க சொல்லிட்டீங்க கேள்விய கூடாது, கேள்வி மூசா இப்படி நிறைய கேட்டோம், ஆனா நான் கேட்க மாட்டாங்க, சரிங்க கிறுக்கன்னு இருக்கும். குர்ஆன் வசனப்படி குர்ஆன் வசனத்தை சொல்லப்பட்டாலே செவிட்டுத்தனமாக குருட்டுத்தனமாக விடாமல் இந்த வசனம் என்ன அர்த்தத்தை சொல்லுகிறது, 4 மாசம் புனிதம் இருக்குன்னு சொல்லுது, 4 மாசம் புனிதம் இருக்குன்னு சொல்லுதா, அது என்னென்ன மாசம் 4 குர்ஆன்ல இல்ல, வேற எங்க இருக்கு காட்டு, குர்ஆன்ல இருந்தா காட்டுரு. அதுபோல அடுத்த இன்னொரு கேட்டேன், குர்ஆன் இருந்து காட்டுட்டா ஓகே, காட்டு குர்ஆன்ல கூட கேட்க கூடாது. என்ன அர்த்தம்? செவிட்டுத்தனமாக குருட்டுத்தனமாக விட நாங்க தயார் இல்லை குர்ஆன்ல. ஏன்னா யோசிச்சு சிந்திச்சு ஆதாரம் கேட்டு குர்ஆன்ல இருந்தா குர்ஆன்ல, குர்ஆன் வெளியே இருந்தா வெளியே, குர்ஆன்ல வெளியே உங்களுக்கு குர்ஆன்ல காட்ட கேட்ட வெளியே இருக்குன்னு அர்த்தம், ஒதுக்கீங்கன்னு அர்த்தம். குர்ஆன்ல காட்ட முடியாது, 10 குர்ஆன் வேண்டும், குர்ஆனும் 10 நீங்க சொல்ல வெளியே முடியாது, சொல்ல வெக்கமா இருக்கு, எப்படிதான் சொல்றது அப்படின்னு வெக்கமா இருக்கு. அப்படி வெக்கப்பட்டீங்கன்னா ரோஷன் எனக்கு எத்தனை திருப்பி திருப்பி எல்லாம் கேட்க முடியும். அடுத்ததா அவர்கள் சில விளையாட்டு சின்ன பிள்ளை கூட சிரிக்கிற மாதிரி பல விஷயங்களை வரிசையா சொல்லிக்கிட்டு வர்றாங்க. அதுல சொல்லிட்டு வர்றதுல ஒண்ணு என்னன்னா, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொன்னா அது சிறுக்கான். இந்த ஜமாத் உலகத்துல யாருமே சொல்ல மாட்டாங்க. முஹம்மது ரசூலுல்லாஹ்னு குர்ஆன்லயே இருக்குது, லா இலாஹ இல்லல்லாஹ்னு இருக்குது. என்னமா ரெண்டையும் சேர்த்துட்டோம்னா என்ன வந்துருமா? சிறுக்கு வந்துருமா? இது எங்க இருக்கு? லா இலாஹ இல்லல்லாஹ்னு எங்க சொல்லப்பட்டிருக்கு? முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சேர்த்து எங்க சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு என்ன செய்வாங்க? எதிர் தரப்புல கேட்டு ரெண்டையும் இணைத்து விட்டால் சிறுக்கு வந்து விடுகிறது, அதனால சொல்லக்கூடாது. குர்ஆன்ல தனித்தனியாக சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அவங்க சொல்லும் போது ஆரம்பத்தில் என்ன, அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே குர்ஆன்ல இருக்கா? இவங்களே 2 வாசகத்தை சேர்த்துக்கிட்டாங்க. தமிழ்ல கேட்டா சொல்லுவாங்க, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. சரிதான? ரைட். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் தூதரா? ஆமா, அத பல தடவை சொல்லிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர், அதை சொல்லிட்டாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ்வும் சொல்லிட்டாங்க. ரெண்டையும் இணைச்சிட்டோம்னு சொன்னா சிறுக்கு வந்ததா? எங்க இருந்து சிறுக்கு வருது? இதுல இதனுடைய விரிவா விளக்கம் இன்னும் கொஞ்சம் கூடுதலா என்ன செய்யணும்? விளக்கணும். அதை நம்ம என்ன செய்வோம்? அடுத்த இதுல பண்ணுவோம். அது இல்லாம 2வது கேள்வி கேட்டோம், அதை பத்தி அட்ரஸே காணோம். அது என்னன்னு தெரியல. இது இந்த அளவுக்கு சமாளிக்க எதையாவது அங்கங்க சொல்றது கூட இல்ல போல இருக்கு. ஒரு பெண் இருந்தால் அந்த பெண்ணுக்கு பாதி இது கொடுக்கணும்னு குர்ஆன் சொல்லுது. 2க்கு மேல் 3 பேருக்கு மேல இருந்தா 3ல் 2 கொடுக்க வேண்டும் என்று சூரத்து நிசா சொல்லுது. 2 நபர்கள் இருந்தால், 2 பெண்கள் இருந்தால் அந்த பெண்களுக்கு என்ன பங்கு குர்ஆனில் எங்க சொல்லப்பட்டிருக்கிறது? எடுத்து காட்டுங்கள். குர்ஆன் மட்டும் போதும், வாழ்க்கை வாழ்வை செத்து போயிட்டான்னு சொன்னா எப்படி பங்கை பிரித்து கொடுப்பது? வாழ்க்கை அனைத்திற்குமே குர்ஆன் மட்டும் போதும் என்று சொல்பவர்கள் 2 பெண்களுக்கு இத்தனை சதவீதம் கொடுக்கணும் குர்ஆனிலிருந்து எடுத்து காட்டுங்கன்னா ஆறு இந்த என்ன தெரியல.
அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் இன்ன ஹாதா சிராத்தி முஸ்தகீமா நிச்சயமாக இதுதான் என்னுடைய நேரான வழியாகும் ஃபத்தபியூஹு இதனையே நீங்கள் பின்பற்றுங்கள் வலா தத்தபியூ சுபுல் வேற வழிகளை பின்பற்ற வேண்டாம் ஃபதஃபர்ரக